ஆல்மோஸ்ட் இப்போ 2 வாரம் ஆக போகுது. தாவேகா வந்து ஜெயிச்சு, ஆட்சி அமைச்சு, பெரும்பான்மையும் காமிச்சு, ஆட்சியில ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிப்படையா நெறைய விஷயங்கள் தெரிய வருது. சொல்லப்போனா டாஸ்மாக் மூடுறதுலேருந்து எல்லாமே ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சும்மா இருக்காம எதிர்க்கட்சி சைடு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குடைச்சல் குடுத்துட்டு இருக்கான்றதும் ஒரு விஷயம் தான். எவ்ரிடே வந்து ஒரு இதுக்கு குடைச்சல் குடுக்கறத தாண்டி ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு ஒரு போஸ்ட்டா போட்டு தள்ளிட்டு இருக்காய்ங்க. ஏதோ எவனோ ஒருத்தன் அவங்க இதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு இதை எடுத்து விட்டுட்டே இருக்கான். அதையும் சொல்லிட்டே இருக்காங்க. இன்ஸ்டா வச்சு ஜெயிச்சிட்டாங்க, இன்ஸ்டா வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஐயோ, இன்ஸ்டாவில் நீங்களும் தான் ஏன் 1,00,000 சேர் போட்டு 1,50,000 பேர் வெளியே நின்னாங்கன்னு சொல்லி கூவிட்டாகிறது. அப்புறம் அந்த பாட்டுக்கு உட்காந்து டான்ஸ் ஆடுறது, அப்புறம் யூடியூப்ல கோடி கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் எல்லாம் போட்டது. இத்தனைக்கு எல்லா மீடியாஸும் கிட்ட தான் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்ஸ்டால ஒரு 10 கொஞ்சம் பேர் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஜெயிச்சிட்டாங்களா, இல்லை குழந்தைங்களை வச்சு ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்றதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி உங்க மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு தான். அதனால தான் நிறைய விஷயங்கள் இத்தனைக்கும் நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருந்தும் தோக்கலான்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து திரும்பவும் ப்ராப்பராக இது பண்ணலன்னா இந்த மாதிரி நான் எதிர்ப்பை காமிக்கிறேன் எல்லா விஷயத்துலையும் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுறப்ப இன்னும் தான் மக்கள் உங்கள் மேலே கோபமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒன்று பார்த்தேன். மருத்துவ மற்றும் ஊரக பணிகளுக்காக 40 புதிய வாகனங்கள் வந்து வழங்குறதுக்கு ஒரு 3 கோடி 2.90 கோடி வந்து அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40 புதிய வாகனம், அந்த ஒரு ஜீப், அந்த அந்த கார் டாடா சஃபாரியோ அதை ஒன்று, அதோட விலை 8 லட்சத்தை தாண்டி 40 போட்டால் 3 கோடின்னு ஆவரேஜாக வருது. ப்ராப்பராக அந்த கால்குலேஷன் மென்ஷன் பண்ண மாதிரி தெரிஞ்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போன இதுலலாம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இத்து போன ஷெட்டை போட்டு எத்தனை லட்சம் போடுவாங்க, இத்தனை ஒரு டேங்கை கட்டிட்டு அதுக்கு எத்தனை கோடி போடுவாங்கன்றதான் உங்களுக்கே தெரியும். பட் நான் எதையும் நான் சொல்லலை, உங்களுக்கே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பட் அது மாதிரி நடக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை பற்றி மெயினாக டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு இருந்தேன். போன ஆட்சியில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் எந்த மீடியாலையும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் எதுவுமே எதிராக போட முடியாது. ஒரு செய்தியில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொலைகள், பிளாக் அப்டேட்ஸ், எவ்வளவோ விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் அதை அவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணலை. ஒரு டிபேட் ஷோ அதுக்கெலாம் வைக்கலை. முக்கியமாக சொல்லணும்னா யூடியூப்பில் இதை பற்றி யாராவது பேசினாலும் தூக்கி உள்ளே போட்டு குண்டாஸ் போட்டுறதான் வழக்கமாக இருந்துச்சு. முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள், அவர் வந்து டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து இந்த கட்சியை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருந்தார். அவர் மேலே ஊறப்பட்ட கேஸ் போட்டு அவங்க மேலே ஒரு பரப்பி நிறைய இந்த மாதிரி நம்ம சவுக் சங்கர்ன்றதுனால உங்களுக்கு தெரியுது, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் குண்டாஸ் போட்டு இத்தனை வழக்குகள் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே எனக்கு என்ன இதுன்னா, அவர் ஒரு எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு உட்காந்து பேசின தவிர எந்த ஒரு குற்றம் பண்ணல. இத்தனைக்கு ஏதோ ஒருத்தரை மிரட்டி வந்து காசு வாங்கினதான் ஒரு கேஸு. அதுக்கு அவ்வளோ பேர் எல்லாத்தையும் அந்த டிவியில் வேலை பார்த்த எல்லாத்தையும் வந்து ஜெயிலில் தூக்கி போட்டு அவங்களுக்காக சில போலீஸ் ஆஃபீஸர்களை எப்போ அந்த கோர்ட்டுக்கு கூட்டு போகிறது வர்றது, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு கவர்மெண்ட் ரிசோர்ஸை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கெலாம் என்னென்ன எனக்கு புரியல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜெயிலில் போட்டு எவ்வளோ கொடுமைகள்லாம் படுத்தியிருக்காங்க. பட் இப்போ தான் வந்து என்ன நியூஸ் வந்திருக்காங்கன்னா, பட் எகைன் அவர் வந்து அதிமுக சார்பாக தான் கொஞ்சம் பேசுவார். பட் திமுக எகென்ஸ்டாக கொஞ்சம் அதிகமாக பேசுவார். விஜய்க்கு ஒரு மாதிரி நியூட்ரலாக அப்பப்போ அப்படி பேசுவார், இப்படி பேசுவார். அதில் தான் வந்து இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. சவுக்கு சங்கர் உள்ளிட்ட யூடியூபர்கள் பலரும் கடுமையாக விமர்சித்தனர் கடந்த ஆட்சியில் அந்த ஒரு விஷயத்தை. என்பதற்காக கடந்த ஆட்சியில் வழக்கு போட்டு சிறையில் அடைத்ததோடு குண்டாசிலும் போட்டனர். இந்த விவரங்களை எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கும் முதல்வர் விஜய் இது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர்களுடன் பேசினார். வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கும் யூடியூபர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் உத்தரவிட்ட அரசு வழக்கறிஞர்களே அதற்கான தீவிரத்தில் இருக்கின்றனர். அதாவது வந்து அந்த குண்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்ணணும்னு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அகைன் சவுக் சங்கர் மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் வெளியே இருந்து எப்பவுமே அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் அரசியல் பேசுகிறவங்க கொஞ்சம் இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். பட் அகைன் அப்பார்ட் ஃப்ரம் தட், விஜய் அவர்கள் தினமும் காலை 10 மணிக்கு முன்பாகவே செயலகம், அதாவது 10 மணிக்கு முன்னாடியே வந்து செக்ரட்டரி போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மற்ற எல்லா ஊழியர்களையும் ஒரு 5,500 பேர் ஊழியர்களையும் எல்லாருமே டைமுக்கு 10 மணிக்கு முன்னாடியே வந்துடணும் அப்படின்றதையும் ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் போட்டிருக்காரு. ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, செக்ரட்டரிலாம் அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க, அப்புறம் வந்து மதியம் சாப்பாட்டுக்கு போனால் அப்படியே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நல்ல இனிஷியேட்டிவ் தான். நாம் எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், நாமளே ஒழுக்கமாக தான் இருக்கணும். அதை தாண்டி உங்களுக்கே தெரியும், ராஜ்மோகன் அவங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இல்லை சினிமா துறையில் கொடுத்ததுக்கு விஷாலிருந்து எல்லாம் குரலை இது பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்படி பார்த்தா போன ஆட்சியிலலாம் உங்களுக்கே தெரியும் யாராருக்கு எந்தெந்த அமைச்சரவையில் கொடுத்தாங்கன்னு. சரி, அமைச்சரவைன்றது அவர் இருக்காரு, அந்த பொறுப்பில் இருந்தாலும் அவருக்கு அட்வைசராக அவருக்கு வந்து விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் லேர்ன் பண்ணிட்டோம். இத்தனைக்கு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ விவரமாக இல்லாத ஆள் இல்லை கம்பேரிங் ப்ரீவியஸ். அதை தாண்டி ஒன்று
இப்போ இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஏமாற்றம் எஸ்பி வேலுமணி. அதாவது பேரவையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக வேலுமணி அணி உங்களுக்கே தெரியும் 25 வாக்கள் போட்ட நிலையில வந்து அமைச்சரவையிலேருந்து அவங்களுக்கு எதுவும் இடம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கொடுக்க கொடுக்காம இருக்க போகிறதா சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு அமைச்சரையும் கொடுக்கறதா இல்லைன்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தாவேக சைடு. இந்த மாதிரிலாம் தெரில. பட் அகைன் அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு. திருமாவர்களை வந்து அமைச்சரவையில் இடம் பெறுமாறு வந்து தாவேக சைடு கேட்டுக்கொண்டதா இருக்காங்க. பட் அவங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு ஐடியா மேபி அவங்களுக்கு இருந்தால் இருக்கும். திருச்சி கிழக்கில் வந்து நிற்க வச்சு ஜெயிச்சு அவருக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்தா கரெக்டாக இருக்கும். பட் எகைன் திரும்ப சைட்ல இருந்து அவங்க எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் ஆட்சியில் பங்குன்னு கேட்டுட்டு இருந்து இவங்க தான் இன்னொரு கட்சியில் அங்கே ஒன்றத்துக்கும் கொடுக்காம ஒன்றத்துக்கும் மதிக்காமல் இருக்கிறவங்களோட கட்டிட்டு அழுகிறதுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கி ஏதாவது கொஞ்சம் நல்லது பண்ணாவது இன்னும் கொஞ்சம் மரியாதை உயரும். இல்லைனா வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்கள் உங்களோட வாழ்க்கை வந்து நிறைய வந்து பறிச்சிருக்காரு. இதையும் வந்து அப்படி எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் எகைன் இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் எகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு 3 மாதம் 6 மாதம்லாம் விட்டுறதா இல்லை. ஆரம்பத்தில் நாள் முதல்ல இருந்தே வந்து நான் கண்டபடிக்கு போட்டிருப்பேன். ஓகே, இன்ஸ்டா தான் ரீசனா, நான் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக வாங்கி அவங்களுக்கு எதிராக வந்து போடுறேன்ட்டு ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த உருளைக்கிழங்கா அந்த அவங்க நிறைய பேர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எகைன் இதெல்லாம் வந்து பெய்ட் பண்ணி ஒரு இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் போடுறதுக்கும் ஒரு நார்மலாக உள்ளே இருந்து அந்த வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எண்ணத்தோட ஒருத்தங்க போடுறதுக்காகட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. ஜஸ்ட் லைக் பேபி இப்போ அவங்க அதான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சும்மா இன்ஸ்டா வச்சு வந்துட்டாங்க, ரீல்ஸ் வச்சு வந்துட்டாங்கன்னா அப்போ அது கூட நீங்கள் வரலன்னா இத்தனை நாள் திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கேன்றீங்க, வரலன்னா அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணுங்கள். பட் எகைன் நாங்கள் உட்காந்து எதிர்கட்சியாக இருந்தால் உங்களுக்கு தாங்க மாட்டீங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் விஷயத்த பண்ணிட்டு திரும்பவும் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்போ பட் எகைன் அடுத்தடுத்த நாட்களில் திரும்பவும் இதை வந்து உங்களுக்கு பின்னடைவு தான் கொடுக்கும். உங்களுக்கே தெரியும் இனி ஒரு இடைத்தேர்தல் வரும். அங்கே வந்து மேபி ஸ்டாலின் அவர்களை நிற்க வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அது ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் தான். இன்னும் தோற்றா இன்னும் பெரிய ஒரு டபுள் தோல்வின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாயிடும். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாரு. அது நம்ம அடுத்து வர நாட்களில் பார்க்கலாம். பட் இதெல்லாத்தையும் தாண்டி 2029 வர தேர்தலில் வந்து இன்னொரு அடுத்த ஒரு இது காத்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம பரதுராம அடுத்த நாளுக்கு அப்புறம் உள்ள ஊராட்சி தேர்தலும் வரும். அது ஒன்று இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்கேஸ் நான் ஏதாவது விஷயங்கள் ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறத மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசலாம். தேங்க்யூ.